ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த வாரத்துக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜான்வரி 11th இருந்து நமக்கு ஜான்வரி 15th வரைக்கும் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அப்போ என்னென்ன நம்ம முக்கியமான விஷயங்கள் நம்ம இதில் வந்து இந்த வாரம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் நமக்கு போய்கிட்டே இருக்குது. நான் வந்து பார்த்தோம்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து இயர் ஹைக்கு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு மேலேயே தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பையிங்கில் தான் நமக்கு நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் பையிங்கில் தான் போயிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் February 1 நமக்கு பட்ஜெட்டு வருது. தென் வந்து தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் எப்படி நம்ம பார்த்தாலும் மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்கும். பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீக்குக்கு வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு வந்து 32,000க்கு மேலே நமக்கு கிராஸ் ஆகி நமக்கு மேலே போயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல்ஸ் நமக்கு எங்கே போகும் பார்த்தோம்னா 32,000க்கு மேலே போனனால 32,800 to 33,000 லெவல் வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி போகும். கீழே இறங்கிச்சுன்னா 31,600 தான் சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து 32,700 இந்த ரேஞ்ச் நம்ம போகிறது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங்கில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்பிஏவுக்கான ப்ராப்ளம் இருந்தனால நிஃப்டி வந்து இயர் ஹை ரீச் ஆனாலுமே வந்து பேங்க் நிஃப்டி இயர் ஹை ரீச் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ அதையும் தாண்டி நமக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து நமக்கு பார்க்க வேண்டியது நமக்கு தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து டிசிஎஸ் வந்து ஃப்ரைடே நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்க இம்பேக்ட் நமக்கு மண்டே மார்னிங் வந்து அதோட இம்பேக்டில் தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது பேங்க் இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்காது, பட் வந்து ஒரு ஸ்டாக்னட்டாக வந்து ஒரு சாப்பி ட்ரேடிங் மாதிரி நமக்கு நிற்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இதில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரைட் நேரா ரேஞ்சில் தான் நமக்கு நிற்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டடாக இருக்கும். அது கூட அடிஷ்னலாக ஐடி இண்டெக்ஸும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீக் வந்து ஐடி இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. பிகாஸ் ஆஃப் நமக்கு இந்த ஐடி செக்டர்ஸ்க்கான மற்ற கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த வீக் வந்து ரிசல்ட் இருக்குது. அதில் இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ் இது எல்லாமே ரிசல்ட் இருக்குது. ஸோ இதனுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜோய் பிடன் வந்து இந்த மாதம் 20 வந்து அவங்க பதவி ஏற்கிற மொபைல் H1B விசாவுக்கு வந்து அப்ரூவல் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஐடி ஃபீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபீல்டில் தான் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம முக்கியமான ஐடி இது என்னன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜி அண்ட் டாடா எலக்ஸி இந்த ஐடி செக்டர் எல்லாமே இருக்கு. அதர் தென் ஃபினான்சியல் சர்வீஸில் பார்த்தோம்னா HDFC பேங்க், L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங் இருக்கு. மற்ற செக்டரில் பார்த்தோம்னா பிவிஆர், சாப்பர் ஸ்டாப் இதெல்லாம் வந்து இந்த வாரத்துக்கான ரிசல்ட் இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் இந்த வீக் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐடி இண்டெக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பேங்க் இண்டெக்ஸ் மேலே இருக்குது, எனக்கு என்ட்ரி ஆக பயமாக இருக்குது அப்படின்றவங்க ஐடி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ் இந்த வார ரிசல்ட் எல்லாமே பெட்டர் ரிசல்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து நமக்கு பாயிண்ட் பார்க்க வேண்டியது கொரோனா வைரஸ் வேக்சின்கானது வந்து பார்த்தோம்னா இப்போ நியூ ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு யூகே சைடு வந்து நிறைய நமக்கு பரவிக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலுமே வச்சுக்கோங்களேன், நமக்கு மார்க்கெட்ஸுக்குள்ள வந்து நமக்கு எஃப்ஐஸோட இன்ஃப்ளோஸ் எல்லாமே நிறையாவே தான் இருக்கு. ஸோ அதை பற்றி எதுவுமே வந்து பார்த்தோம்னா இல்லை. ஸோ யூகேல வந்து அந்த இதுக்கான லாக்டவுன் எல்லாமே சிவியராக அவங்களுக்கு கொடுத்தாலுமே ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து அடுத்த ஸ்டேட் மினிஸ்டர் கூட அடுத்து மீட்டிங் பண்ண போகிறாங்க. COVID-19 வேக்சின்ஸ் எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு January 11th அன்னைக்கு நம்ம பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய விஷயத்துக்கான இம்பாக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும்போது அதுவும் ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டில் தான் நமக்கு இருக்கும்.
ஸோ இந்த வாரத்துக்கு அடுத்த ஒரு முக்கியமானது வந்து மாசத்துக்கான ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுக்கும் வரும். அதில் செகண்ட் வீக் எவ்ரி மந்த் செகண்ட் வீக் வந்து பார்த்தோம்னா ஐஐபி டேட்டா வரும். அது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டா. அது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டா. ஸோ அது வந்து ஐஐபி டேட்டான்னு சொல்லுவோம். அது வந்து மாதத்துக்கான 10 to 12ஆம் தேதிக்குள்ள நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 12ஆம் தேதிக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அன்னைக்கே வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்கும். 2 நாள் கழிச்சு அதாவது ஜனவரி 14ஆம் தேதி டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐஏபி டேட்டா வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மந்த்துக்கான ஐஏபி டேட்டா ஏற்கனவே பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது. ஏன்னா லாக்டவுனில் இருந்தாலுமே கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தான். அதாவது ரெகுலர் அவங்களுக்கு காஸ்டிங் வந்து நிறைய கட்டாயம் இருக்கிறதுனால கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏபி டேட்டா வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஜோனில் கொடுக்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்கில் தான் நமக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த வீக் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஐஏபி அண்டு டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவோட இம்பேக்ட் இந்த வீக் நம்ம மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் வந்து பேங்க் நிஃப்டி நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி 32,700க்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அடுத்து வந்து எஃப்ஐஸோட இன்ஃப்ளோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே இல்லாத அளவுக்கு 1.6 lakh crores வந்து எஃப்ஐஸ் இன்ஃப்ளோ உள்ளுக்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஜான்வரிக்குள்ளே 9.2 crores அதாவது 9,200 crores வந்து நமக்கு எஃப்ஐஸோட இன்ஃப்ளோ வந்திருக்கு. பட் டிஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய அவுட்ஃப்ளோ வந்து 4,878 கோடி வந்து வெளியே போயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து டிஐஸ் எல்லாமே வந்து வெளியே விட்ரா பண்ணாம மார்க்கெட் கீழே இறங்குமே அப்படின்றதுக்கு இல்லாமல் அவங்க வந்து ஈக்விட்டி பார்ட்ல இருந்து ஃபண்டை எடுத்து விட்ரா பண்ணி எடுத்து டெட் ஃபண்டில் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ டெட் ஃபண்டில் போட்டு வச்சிருக்கிறது என்ன காரணம், மார்க்கெட் எனி டைம் எஃப்ஐஸ் வந்து விட்ராயல் பண்ணி வெளியே எடுத்தாங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போகும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பையிங்ஸுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் டிஏஸ் எல்லாமே ஃபண்ட்ஸ் எல்லாமே எடுத்து டெட் ஃபண்டில் போட்டு அவங்க செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நம்ம சேஃப்டி மோட்லேயே தான் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இருந்தாலும் எஃப்ஐஸுக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னால இன்னும் வந்து ஃபண்டு ஃப்ளோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இன்கமிங் வீக்ஸும் இனிமேல் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் வியூ நம்ம பார்க்கும்போது நிஃப்டி வந்து வீக்லி அண்டு இந்த இதுலேயும் வந்து டெய்லி சார்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு பையிங் கேண்டில் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் பையிங் கேண்டில் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரியான ஒரு கேண்டில் நமக்கு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இவங்க பையிங் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பையிங் கேண்டில் நம்ம கேட்கும்போது மார்க்கெட் அகைன் ஒரு பையிங்கில் தான் நமக்கு போகும். ஸோ மார்க்கெட் அடுத்து 14,500 இந்த ரேஞ்சை ஒட்டி நமக்கு சிங்கப்பூர் நிஃப்டி நமக்கு ட்ரேட் ஆச்சு. ஸோ இன்னமும் வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா 14,600 14,800 இந்த லெவலுக்கு நமக்கு மார்க்கெட் போகும். அது வந்து இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். கீழே இறங்கினா 14,200 சப்போர்ட். ஸோ சப்போர்ட் லெவல் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் நமக்கு இருக்கு. ஸோ எஃப்என்டோஸ்லேயே வந்து நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிசைட் பண்ணுறதே வந்து நிஃப்டியோட புட் அண்ட் கால் ரைட்டர்ஸ் பண்ணுறதை வச்சு நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ரைட் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாமே வந்து புட்டு எல்லாமே நம்ம ஓப்பன் ப்ரைஸ் வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா 14,200க்கான புட்டும் 14,300க்கான புட்டும் அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஸோ இருக்கும்போது நிஃப்டியோட சப்போர்ட் இந்த ரேஞ்சு தான் நம்ம வச்சுக்கிற முடியும். ஸோ அதனால வந்து 14,200 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே நமக்கு போகும்போது 14,500 கால் 14,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான ஓப்பன் வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கிறதுனால ஸோ அங்கே வரைக்கும் நமக்கு டார்கெட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதே நமக்கு பிரேக் ஆச்சுன்னா 14,800 லெவல் வரைக்கும் இருக்கு. ஷார்ட் கவரிங் போச்சுன்னா 14,800 வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்க அகெயின் அண்ட் அகெயின் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இது பண்ணுறது யூனியன் பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் அதே போல சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான அதாவது கீழே இறங்கி வந்து ஸ்ட்ராங்கான இதில் இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். மற்றது எல்லாம் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இந்த வீக்குக்கு இனிமேல் ஃபுல்லாக நிறைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால டே பை டே நம்ம ரிசல்ட்டுக்கான இந்த இதில் பார்த்துக்கலாம். ஸோ குளோபல் கியூஸில் நம்மளுக்கு ஐஐபி டேட்டா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லையும் ஒவ்வொரு டேல வந்து ஐஐபி டேட்டா இருக்கும். ஸோ யூரோ ஜோனில் வந்து வெனஸ்டேக்கு இருக்குது. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தோம்னா இது கொடுக்கல. சைனாவில் வந்து பார்த்தோம்னா மண்டேக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா இந்த ஐஐபி டேட்டா இதனுடைய இது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம குளோபல் கியூஸில் நம்ம இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட அந்த நியூஸும் வந்து நம்மளோட மார்க்கெட்லேயும் நமக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு ட்ரைவன் பாயிண்டானவே தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பையிங்கான மார்க்கெட்டாக தான் இருக்குது. இடையில ஏதாச்சும் வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஜோனுக்கு போகிறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதர்வைஸ் நம்ம கம்பெனி கூட ரிசல்ட் ஏதாச்சும் வந்து நமக்கு இது வந்து சிஎன்பிசி பூல் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டை விட கம்மியாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிஸு கீழே இறங்குறத பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்கலாம். அதை ஒட்டின வாலட்டிலிட்டி தான் இருக்குமே ஒழிய பட் பேசிக்கலாக மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவும் ஒரு பையிங் மோடில் தான் மார்க்கெட் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ பியர்க்கான ட்ரெண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் வீக் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ட்ராடேக்கோ டெலிவரிக்கோ இந்த மாதிரியான ஜோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது வந்து இந்த மணி ஆப்ஷனோ அட் மணி ஆப்ஷன் இந்த மாதிரியான கால்குலேஷன் நீங்கள் பாருங்கள். 14,500 நடக்கும்போது 14,400 கால் 14,500 கால் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா தென் புட்டுமே வச்சுக்கோங்களேன். 14,600 புட்டு 14,500 புட்டு அதான் இந்த மணி அட் மணி இந்த ரெண்டுக்கான நீங்கள் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியிலேருந்து நம்மளோட ப்ரீமியம் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஸோ மறுநாளும் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் நம்ம பண்ண போதும் நமக்கு சேஃபர் ஜோனில் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு இன்ட்ராடேல நம்ம முடிக்கிறது ரொம்ப சேஃபர் சைடு. தென் நிஃப்டியுமே அதே போல் தான். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் வாட் எவர் இட் மே பி இன்ட்ராடேலே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வே. ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராங் பையிங்கில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ மறுநாளாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸ்க்காண்டி திரும்ப கீழே இறங்கிச்சுன்னா நமக்கு ரொம்ப இப்போதைக்கு இருக்கிறதுல வந்து எல்லாமே ஒரு ஹெஸ்டேட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதனால எந்த ஒரு பொசிஷனும் இன்ட்ராடேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கோங்க. தென் ஃபியூச்சர்ஸ் போகிறவங்களுக்கு பயமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இதை மட்டும் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு நாளைக்கு ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளேயும் நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரி, ஓகே. ஆனால் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.